சூழ்ந்து கொண்டிருக்க தள்ளிவிட்டு போதும் கிறிஸ்துவ நோக்கி ஓடணும். விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தான், முடிக்க அவரை நோக்கி ஓடணும். எதெல்லாம் தள்ளணுமா? பாரம். இந்த உலகத்தில் பாரம். நம்ம எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் கவலையாக இருக்க அவசியம் இல்லை. ஏசாமி சொன்னார், மலை பிரசவத்தில் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறோம்ல அறுக்கிறதும்ல கவலையே படலை. மனுஷன் தான் கவலைப்படுறான். மனுஷர், அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் குறிப்பாக கவலைப்பட தேவையே இல்லை. ஆனால் நம்ம தான் கவலையோடு இருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்தாலும் கவலை, ஆலயம் முடிஞ்சு போனால் அதை விட அதிக கவலை. ஒருத்தருக்கும் ஒரு கவலைகள். அப்புறம் இதில் சொல்லியிருக்கு பாரம். பள்ளியிடம் தொடங்கியாச்சு, பிள்ளைகளுக்கு பணம் செலவழிக்க பாரம்லாம் இருக்கும். படிப்புக்கு அனுப்பணும், அவங்களுக்கு துணிமணி எடுத்துக்கணும், புது யூனிஃபார்மு, ட்ரெஸ்ஸு, பல செலவினங்கள் இருக்குது. அடுத்து திருமண காரியங்கள், மிஸ்ஸஸ் வேலுக்கு பிரசவம், அதனால் அதுக்கு செலவினங்கள், பல பாரம். அதெல்லாம் நாம் தவிர்க்க முடியாது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிடணுமே, அது ரொம்ப முக்கியமானது. இது 11ஆம் அதிகாரம் வீட்டில் படித்து பாருங்கள். எபிரேயர் 11 ஒரு வெற்றியான வாழ்க்கை விசுவாசத்தில் செய்தவங்க வரலாறை எழுதிட்டு தான் இதை எழுதின இந்த நிருபர் அதை சொல்கிறாரு. ஆனபடினால பாரத்தையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடுங்கன்றார். அப்போ வெற்றி பெற்றவங்கள பார்க்கணும். நீங்கள் பிரச்சனைக்குரியவங்களையும் தோற்று போனவங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது, ஒன்று குறைந்திருக்க முடியாது. ஆனபடினால் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கணும், நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிற கூடாது. இன்றைக்கி ஒரு ஆள் வாழ்க்கையை உங்களுக்கு பாடமாக முன்னால் வைக்கிறேன். திருஷ்டாந்தம் ஒன்று, ஓடி முடித்தவங்க நமக்கு ஒரு வாழ்க்கை. இப்போ சவுல் ராஜா, தாவீது ராஜா உதாரணத்துக்காக சொல்கிறேன். சவுல் ராஜா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவர் தான், முழு இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜா, கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். ஆனால் அவருடைய முடிவு அகால மரணம். அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடம். ஏன் அதை வேதம் வச்சுருக்கு? தோற்று போனவருடைய வாழ்க்கை எதுக்கு? நான் அப்படி நடந்துடக்கூடாதுன்னு. தாவீது ராஜா அப்போஸ்தலர்களில் படிக்கிறோம். அவர் அது என்ன சொல்லியிருக்கு? என் இருதயத்துக்கு ஏற்றதை செய்வான், எனக்கு சித்தமானதையும் செய்வான், இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதை பற்றி எழுதியிருக்கு. அப்போது ஒருத்தர் நாம் முன்னேறி போவதற்கான ஒரு பாடம், ஒருத்தர் நான் இவ்வித தப்புதல் செய்து இந்த வாழ்க்கையை ஓட்டத்தை தவறாக ஓடி முடிச்சிடக்கூடாதுன்றக்காக ஒரு பாடம். ரெண்டு பேரும் அவசியம், ரெண்டும் அவசியம். அது மாதிரி இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டாத ஒரு சாட்சியை படிக்க போகிறீங்க. இந்த அம்மாவை பற்றி படிங்க. இந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு அனைவரும் தெரியாது. நீங்கள் பைபிளை படிச்சிருந்து அந்த காரியங்களை தியானிச்சிருந்தா தெரியும். இதை பற்றி தியானிக்கும் போது நான் ரொம்ப வெக்கப்பட்டு போனேன், எனக்கே பயம் வந்துருச்சு. ஒரு ஆண்டவரை பற்றி என்னன்னே தெரியாத ஒரு அம்மா ஆண்டவரை பற்றி சொல்லுது. ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கேன்னு ஒரு சாட்சியை கேட்டபோது எனக்கு கொஞ்சம் அசைவு வந்தது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 16:13. பைபிள் வச்சுருக்கோம், கொஞ்சம் திறந்து படிங்க. யாருமே பார்க்கறதில்ல சூரியனை. அப்போது நீதியின் சூரியன் இயேசு, அவரை இயேசு தேவகுமாரனாக இருந்தால் ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. பிதாவையும் காண முடியாது, இயேசுவையும் காண முடியாது, ஆவியானவரும் காண முடியாது. கண்டே சொன்னால் பொய். அப்போ ஆகார் பார்த்தது யார்? எப்படி பார்த்துருக்க முடியும்? அதை தான் நான் சொல்கிறேன் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் இயேசுடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் அவர் எழுதுகிறார். அப்போ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் அந்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே எப்படி இருந்தாராம்? செத்தவரை போல விழுந்தேன். பார்த்தீங்களா? யாருங்க? மார்பில் சாய்ந்தவர். அவரை பற்றி நிறையா இருக்குது. அதில் 15ஆம் வசனம் முதலேருந்து ஆரம்பிக்குது, 13லேருந்து ஆரம்பிச்சு 17ஆம் வசனம் மட்டும் படிங்க. குறிப்பாக அந்த வசனத்துக்கு நேரம் வாங்க, நேரம் இல்லை. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வெளிப்படு. அவரை கண்டபோது ஏங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க முடியாது. இந்த யோவான் இயேசுவை பார்த்தவர் மாம்சத்தில், மனுஷகுமாரன இயேசுடன் மார்பில் சாய்ந்தவர், இயேசுக்கு ரொம்ப பிரியமான 1ஆம் நம்பர் சிநேகிதர். அதே இயேசுவை இப்போ பார்த்தபோது என்ன ஆகிட்டார்? ஏன் செத்தவரை போல ஆகணும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்களும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. எப்படிங்க பார்க்கலாம்?
அது நீங்கள் பாட்டு தான் பாடினீங்களே, உங்கள் பாட்டு அந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சு பாடினா தான் இருக்கும். மர்வம் அடைஞ்சு தான் பார்க்க முடியும். மர்வம் அடையணும் அப்படின்னா என்னென்னா தேவ சாயல் அடையணும். இயேசுவை இப்போ வருகையில் போக போகிறோம், அவரை பார்க்க போகிறோன்றோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அந்த மாம்ச கண்ணில் பார்த்தா நான் கண்ணு போயிடும். பவுலுக்கு கண்ணே போச்சு. வரலாற்றின்படி பவுலுக்கு கடைசி வரை கண் சுகமாகலை. 2 கொரிந்தியர் 12 எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தவர், எவ்வளோ செத்தவங்களையும் எழுப்பினார். அவர் கண்ணு சுகமாகிச்சா? 3 தடவை ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சுகம் கொடுத்தாரா? கொடுக்க மாட்டார். சிலருக்கு வாழை அறுத்து தான் வைப்பார். அதுக்கு பவுல் விளக்கம் எழுதுறாரு. அதே 12ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தல் குறித்து எனக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன கண்ணை அவிஞ்சி உட்கார வச்சுட்டார்ன்றார். சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் பலவீனம் ஒரு முள்ன்றாரு, சாத்தான் முள். ஏன் நமக்கு வியாதி பலவீனத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்மை மேட்டி மேலே உயர்ந்து நரகத்துக்கு போவதை விட ஒத்த கண்ணன் இயேசு நம்மை ரட்சிக்க வந்தார். இப்போது 2-3 உதாரணம் சொல்கிறேன். இயேசு ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்தாரா? ஆமாம். ஆபிரகாமுக்கு அவர் இயேசுன்னு தெரியாது. தூதனானவர் 18:2 அப்படி தானே வருது. 3 தூதர்கள், அதில் ஒருவர் இயேசு. ஆதியாகமம் 22 ஈசாக்கு கிட்ட இயேசு வருவார். யாத்திராகமம் 32-34 மோசேக்கு கண்டு தூதனானவர் வருவார். அவர் யாருன்னா இயேசு. மோசேக்கு இயேசு தெரியாது, பார்க்க முடியாது. ஆனால் தூதனானவரை பார்க்கலாம். இயேசு தன்னை மறைத்து மனுஷகுமாரனாய் வர்றதுக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே 1500 வருஷம் உங்ககிட்ட ஆபிரகாம் காலத்தில் தூதனாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகார் அப்படித்தான் கண்டாங்க. ஒருவேளை தேவகுமாரனாய் கண்டால் ஆகாள் செத்து போயிருப்பாள். அப்போது இயேசு ஏன் ஆகாரை பார்க்க வந்தார்? இப்போ அதான் ஒரு விஷயம். அவர் அந்த காரியங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். இந்த ஆகார் யார்? ஒரு சின்ன பின்புலம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் துவக்க பாட்டும் அப்படி தான் இருந்தது. உங்கள் ஜெபமும் மேய்ப்பர் சொன்ன ஜெப குறிப்புகளும் அப்படி தான் இருந்தது. என்னென்னா, கவலைப்படாதீங்க, பிரச்சனை இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, யார் நம்மளை பகைச்சாலும் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன் ஆவியானவர் அதே சொல்லிகிட்டு இருக்காரு? நாம் இந்த சிலருடைய சாட்சியை பார்க்க, இன்று கண்ட இந்த எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. ஜனங்கள் விடுதலையாக்கி செங்கடல் அழிஞ்சு போனாங்கல்ல, அதோடு அவங்க வரலாறு முடிஞ்சு. இன்றைக்கி இருக்கிற எகிப்தியர் அன்னைக்கு உள்ள எகிப்தியர் இல்லை, அதை தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா, நீங்கள் போயிருக்க யுனைடெட் ஸ்டேட்ஸு, அமெரிக்காவில் ஒரிஜினல் அமெரிக்கர் யாரும் கிடையாது. பற்பல நாடுகளின் குடியேற்றவர்கள், கருப்பு இன மக்கள் இருப்பாங்க, இந்தியாவிலேருந்து போனவங்க இருக்கிறாங்க, ஐரோப்பாவிலேருந்து போனவங்க இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து கலப்பின மக்கள் தான் அமெரிக்கர். அதனால தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து தனித்துவமானவங்க, வெள்ளையர் அப்படின்னா அவங்க தான். அவங்க நீங்கள் ஆபிரகாம் அந்த 3 சந்ததியை, நோவாவுடைய 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத், அந்த சேமின் வம்சத்தார், யாப்பேத்தின் வம்சத்தார் அப்படிலாம் இருக்கிறாங்க. கானான் வம்சம் நம்ம. அந்த யாப்பேத்துன்னு சொல்கிற வம்சத்தில் ஆப்பிரிக்க இன மக்களில் ஒருவர் தான் இந்த எகிப்து நாடு. பிற்காலத்தில் அவங்க வெள்ளையாக மாறினாங்க. இன்றைக்கி முஸ்லீம்லாம் வெள்ளையாக இருக்காங்கன்னா அதுதான் காரணம். ஒரிஜினல் கருப்பு அழகா அப்படின்னு கேட்டால் பசங்க பொண்ணு பார்க்கனாலே வெள்ளைத்தோலை தான் கேட்குறாங்க. சிவப்பாக இருக்கணுமா, வெள்ளையாக இருக்கணுமா, சுண்டி விட்டால் அப்படி சிவப்பாகணுமா. ஏன் ஒரு பிளேட்டை வச்சு அறுத்தாலும் தான் சிவப்பாக வரும், சுண்டி என்ன விட்டுறது? எல்லாம் அந்த வெள்ளைத்தோல்லாம் மயக்கம். வெள்ளையாக இருக்கணுமா. இயேசுடைய உத்தமி இருக்காலே மணவாட்டி, சிவப்பா கருப்பா, உன்னத பாட்டு. அப்படியா? சுதா பார்த்துருக்க பார்த்தீங்களா? கடத்தரில் பார்த்ததா? மீன் மார்க்கெட்லையா? அந்த அம்மா என்ன சொல்கிறது உன்னத பாட்டில்? சுலமித்தியா பேர் போட்டிருக்கு, நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், என் மேல் வெயில் பட்டது. அது எது காட்டுதுன்னா, தேவனுடைய பிள்ளையே, நாம் இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகள், உலகம் மாம்ச பிசாசினால் பாதிக்கப்பட்டு நம்முடைய இருதயம் கருத்து இருக்குது. நான் கருப்பு என்றால் பாவி, வெளிச்சம் என்னில் இல்லை. அப்பொழுது அந்த சுலமித்தியா ஒருத்தர் விரும்புகிறார். சுலமித்தியா விரும்பி வந்த பாடல் தான் உன்னத பாட்டு. அற்புதமான